ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து டாப் 2 சைபர் செக்யூரிட்டி ஸ்டாக்ஸ் பற்றி பார்க்கலாம். இது வந்து ஏசி இன்வெஸ்டரான விஜய் கேடியாவோட போர்ட்ஃபோலியோவில் இருக்குது. டெட் ஃப்ரீ கம்பெனிஸ், குளோபல் செக்யூரிட்டி கம்பெனி, டேக் இன்ஃபோசெக் லிமிடெட் ஃபஸ்ட்டு ஸ்டாக்கு. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 1735 கோடி. கரண்ட் ப்ரைஸ் வந்து 828 ரூபா இருக்குது. 52 வீக் ஹையான 900 ருபீஸ் பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்டாக்கோட பிஇ வந்து 88.7. டிவிடெண்ட் எதுவும் கொடுக்குறதில்ல. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 41.3% இருக்குது. ஷேர் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஏறிட்டு இருக்கு. 200 ருபீஸ்லேருந்து 800 ருபீஸ் பக்கம் ஏறி இருக்கு. நான் சொன்ன மாதிரி கம்பெனி ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ. அண்ட் நெகட்டிவ் சைடுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இஸ் ட்ரேடிங் 25.7 டைம்ஸ் இட்ஸ் புக் வேல்யூ. அதுக்கப்புறம் டிவிடெண்ட் எதுவும் கொடுக்கறது இல்லை. டேக்ஸ் ரேட் சீம்ஸ் லோ. ஹாஃப் இயர்லி ரிசர்வ்ஸில் சேல்ஸ் வந்து 5 கோடியிலேருந்து 29 கோடி பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 2 கோடியிலேருந்து 16 கோடி பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் நெட் ப்ராஃபிட் வந்து 6 கோடியிலேருந்து 24 கோடி பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் ப்ரொமோட்டர்ஸ் கிட்டக்க 56% இருக்குது. எஃப்ஐஎஸ் கிட்டக்க 0.04% இருக்குது. பப்ளிக் கிட்ட தான் நிறையா பர்சன்டேஜ் இருக்குது. 42.99% அதுக்கு அடுத்த செகண்டாக ப்ரொமோட்டர்ஸ்க்கு அப்புறம். நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து 1100 பேர்லேருந்து 6000 பேர் பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. விச் இஸ் குட். லாங் டேர்ம்க்கு ஏற்ற ஸ்டாக்கு. ஒவ்வொரு கரெக்ஷன்லேயும் நம்மளால் கன்சிடர் பண்ண முடியும். அதுக்கு அடுத்ததாக இருக்கிற சைபர் செக்யூரிட்டி டெட் ஃப்ரீ விஜய் கேடியா போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா டெக் டி லேப்ஸ் சொல்யூஷன்ஸ் அதோட கம்பெனி. அது வந்து பார்த்திங்கன்னா டெக் டி சைபர் செக்யூரிட்டி லிமிடெட் 2017 எஸ்டாப்ளிஷ் ஆனது. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 545 கோடி. கரண்ட் ப்ரைஸ் வந்து 728 ரூபா. 52 வீக் கையான 844 ரூபாய்க்கு பக்கத்தில் ஸ்ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்டாக்கோட பி 51.9. டிவிடெண்ட் எதுவும் கொடுக்குறது இந்த கம்பெனியும். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 62.4% இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 2 இயர்ஸாக கன்சிஸ்டண்ட்டாக ஏறிட்டு இருக்கு. நெகட்டிவ் சைடில் பார்த்தீங்கன்னா புக் வேல்யூவோட 8.48 டைம்ஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரிப்பீட்டட் ப்ராஃபிட்ஸ், இட்ஸ் நாட் ப்ரொவைடிங் டிவிடெண்ட். ஹை டெப்டாஸ் இருக்காங்க. ஹாஃப் இயர்லி ரிசல்ட்ஸில் சேல்ஸ் வந்து 12 crores-லேருந்து 18 crores பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 4.5 crores-லேருந்து 6.5 crores பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் நெட் ப்ராஃபிட் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இப்போ இன்க்ரீஸ் ஆகி 8.40 crores பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. விச் இஸ் குட். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் ப்ரொமோட்டர்ஸ் கிட்டக்க 63% இருக்காங்க. எஃப்ஐஎஸ் கிட்டக்க 1.57%, டிஐஎஸ் கிட்டக்க 8.58%, பப்ளிக் கிட்டக்க 26% இருக்காங்க. நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர் உங்களுக்கு நல்லா 620 பீப்புள் இருக்காங்க. போத் த ஸ்டாக்ஸுமே டெட் ஃப்ரீ ஸ்டாக்ஸ். லாங் டேர்ம்க்கு ஏற்ற ஸ்டாக்கு. ஒரு கரெக்ஷன்ஸ் வரும்போது பை அண்ட் டிப் ஸ்ட்ராட்டஜியில் அக்யூமுலேட் பண்ணலாம். உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள். பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் வீடியோஸ் வரும். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜெடியை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.